Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which bank has launched its first virtual credit card, Pixel Pay and Pixel Go அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விர்ச்சுவல் கிரெடிட் கார்டை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா HDFC பேங்க் தான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வேர் இஸ் சோமி பாக் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோமி பாக் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மார்பிளால் கட்டப்பட்ட ஒரு மெமோரியல். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெமோரியல். சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1922 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 102 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது டோட்டலாக முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அதாவது தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, தாஜ்மஹாலோட ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த மெமோரியலுக்கு இருக்கும். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆக்ரால தான் இருக்குது. கிட்டத்தட்ட தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கும். சரிங்களா? அடுத்தது, புலாவா அண்ட் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இஸ் டெவலப்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த யுக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, which defense force has launched operation Satbhavana அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன். ஓகேவா? டு ப்ரொவைட் எசென்சியல் எய்ட் அண்ட் ஹெல்த் கேர் இன் நார்த் சிக்கிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ரேஷன் சத்பவனா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தியன் ஆர்மியோட ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்மி தான் இந்த ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா எசென்சியல் சர்வீசஸ், நார்த் சிக்கிம்ல எசென்சியல் சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக நமக்கு இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்டா, இன்டர்நேஷனல் மியூசியம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் மியூசியம் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா இயர்லி May 18 தான் நம்ம இன்டர்நேஷனல் மியூசியம் டேவை அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.